ஹஜ் யாத்திரை செல்வதற்கு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் இஸ்லாமியர்கள் ஹஜ் யாத்திரை செல்வதற்கு கடந்த 2024 சென்றார்கள். எனவே பொதுவாகவே பல லட்சம் மக்கள் ஹஜ் யாத்திரைக்கு செல்வது என்பது பொதுவாக நடைபெறும் ஒன்று. இந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட 22 நாடுகளிலிருந்து வருவார்கள். இந்தியாவிலிருந்தும் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் அங்கு செல்வார்கள். இந்த சூழ்நிலையில் திடீரென சவுதி அரேபிய அரசு உம்ரா 3 விதமான யாத்திரைகளுக்கு விசா தடை விதிக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஹஜ் யாத்திரையை முன்னிட்டு இஷ்யூன்ஸ் ஆஃப் 3 டைப்ஸ் ஆஃப் விசா என்று சொல்லியிருக்கிறார்கள். உம்ரா விசா, பிசினஸ் விசா, ஃபேமிலி விசிட் விசா ஆகிய 3 விசாக்களுக்கும் இடைக்காலமாக தடை விதிக்கிறோம், இடைக்காலமாக வழங்குவது நிறுத்தப்படுகிறது என கூறியிருக்கிறார்கள். வரும் இந்த தடையானது வரும் ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் மத்திய வரை இருக்கும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நீங்கள் விசாக்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த விசாக்கள் எல்லாம் கிடைத்துவிடும். ஏப்ரல் 13க்கு பிறகு விசா வழங்குவது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. ஜூன் மத்திய வரை, ஜூன் எந்த தேதி என குறிப்பிடவில்லை, ஆனால் ஹஜ் யாத்திரை முடியும் வரை வழங்கப்படுவது நிறுத்தப்படும் என தெரிவித்திருக்காங்க. இதற்கு முக்கிய காரணமாக அவர் தெரிவித்தது என்னவென்றால், ஹஜ் யாத்திரைக்கு அன்ஆத்தரைஸ்டு பார்ட்டிசிபேஷன், அதாவது அங்கீகரிக்கப்படாத பலர் திடீரென உள்ளே வந்து அங்கேயே தங்கி விடுகிறார்கள், தங்கி அடுத்த ஆண்டு ஹஜ் வரை இருந்து தங்குகிறார்கள். அது போன்ற பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே அங்கீகாரம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை என்பது போல அவர்கள் தெரிவித்து அதற்கான தடையை அறிவிக்கிறோம் என சவுதி அரேபிய அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 22 நாடுகளிலிருந்து ஹஜ் யாத்திரை மேற்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் 14 நாடுகளுக்கு தான் அந்த ஹஜ் யாத்திரைக்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்று தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த 14 நாடுகள் தான் இது போன்ற அங்கீகாரம் இல்லாமல் பலர் வந்து சட்டவிரோதமாக தங்கி விடுகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த 14 நாடுகளில் இந்தியாவும் இருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு எடுத்திருக்கும் தகவல். இந்த 14 நாடுகள் என்னென்ன நாடுகள் என்றால் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், எகிப்து, இந்தோனேஷியா, ஈராக், நைஜீரியா, ஜோர்டான், அல்ஜீரியா, சூடான், எத்தியோப்பியா, துனிசியா, ஏமன் மற்றும் மொராக்கோ ஆகிய 14 நாடுகளுக்கு இந்த தடை விதிக்கப்படுகிறது. இந்தியாவில் இருந்தால் அதிக அளவு ஹஜ் யாத்திரை செல்வார்கள். எனவே அவர்கள் தற்போது இந்திய இஸ்லாமியர்கள் அதற்கு விசா வாங்கியிருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாவிட்டால் 13ஆம் தேதிக்குள் நீங்கள் விண்ணப்பித்து வாங்கிக் கொள்ளுங்கள். 13ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரைக்கான விசாக்கள் வழங்குவது ஜூன் மாதம் மத்திய வரை இருக்காது என சவுதி அரேபிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. எனவே அதற்கான தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது சவுதி அரேபிய அரசு. இந்த திடீர் தடை பல இஸ்லாமியர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சவுதி அரேபிய அரசின் இந்த தடை குறித்து இந்திய அரசு என்ன செய்ய போகிறது, ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் என்ன செய்ய போகிறது என்பதெல்லாம் வரும் நாட்களில் நமக்கு தெரிய வரும். தஸ்லீம் பானு. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், எகிப்து, இந்தோனேஷியா, ஈராக், நைஜீரியா, ஜோர்டான், அல்ஜீரியா, சூடான், எத்தியோப்பியா, துனிசியா, ஏமன் மற்றும் மொராக்கோ ஆகிய 14 நாடுகளுக்கு இந்த தடை விதிக்கப்படுகிறது. இந்தியாவில் இருந்தால் அதிக அளவு ஹஜ் யாத்திரை செல்வார்கள். எனவே அவர்கள் தற்போது இந்திய இஸ்லாமியர்கள் அதற்கு விசா வாங்கியிருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாவிட்டால் 13ஆம் தேதிக்குள் நீங்கள் விண்ணப்பித்து வாங்கிக் கொள்ளுங்கள். 13ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரைக்கான விசாக்கள் வழங்குவது ஜூன் மாதம் மத்திய வரை இருக்காது என சவுதி அரேபிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. எனவே அதற்கான தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது சவுதி அரேபிய அரசு. இந்த திடீர் தடை பல இஸ்லாமியர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சவுதி அரேபிய அரசின் இந்த தடை குறித்து இந்திய அரசு என்ன செய்ய போகிறது, ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் என்ன செய்ய போகிறது என்பதெல்லாம் வரும் நாட்களில் நமக்கு தெரிய வரும். தஸ்லீம் பானு.